தூய ஆவியானவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை காண எங்கள் மனக்கண்களை திறந்து எங்களோடு பேசும். தூய ஆவியானவரின் ஆளுகைக்கு வழிநடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணித்து உம்முடைய நாம மகிமைக்காக எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கின்ற வேத பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம். இதில் 4-5 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 19, 4-5. அவர்களுக்கு இயேசு பதிலுரையாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று கடவுள் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆதியிலே மனிதரை உண்டாக்கின கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். இது நிமித்தம் மனிதர் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் நியமித்த இந்த நியமத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் ஞாபகப்படுத்தி அதை பதிலுரையாக தன்னை கேள்வி கேட்ட பரிசேயருக்கு அவர் கூறுகின்றார். 2 நாட்களுக்கு முன்பாக உலகத்திலே பெரும் ஒரு ஆரவாரம், 1 மாதமாக 1 வாரம் 10 நாளுக்கு முன்பாகவே ஆயத்தப்படுகிற அளவுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. என்ன? வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம். இந்த உலகில் நாம் வாழும்போது, அந்த பருவம் அடையும் போது ஒருவரை ஒருவர் நேசிக்கும், அன்பு கூறும் அந்த உணர்வுகள் உடலில் இருக்கும்படியாக இறைவன் படைத்திருக்கிறார். அதை பெரிதுபடுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலர் தினமாக உலகம் அனுசரிக்க துவங்கிற்று. குறிப்பாக இளைஞர்கள் இதில் அதிகமாக ஈர்க்கப்பட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகள் அனுப்புவது, அவர்களை வாழ்த்து செய்தி அனுப்புவது, அவர்கள் மகிழ்வுடன் வெளியிலே சென்று பொழுதை கழிப்பது, இப்படியாக மாறிவிட்டது. காதல், அன்பு என்பது குடும்ப வாழ்வில் ஆரம்பிக்கிறது. இதைதான் வேதம் சொல்லுகிறது. நானும் காதலிக்கிறேன், நான் என் மனைவியை காதலிக்கிறேன். நானும் காதலிக்கிறேன், நான் என் கணவரை காதலிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். திருமணத்தில் தான் உண்மையான காதல் மலர்ந்து அது வளர்கிறது. திருமணத்திற்கு முன்பாக அது காதல் என்ற பொய்யான சித்திரம் தீட்டப்பட்டு அது கதைகளிலும், குறிப்பாக சினிமா மற்றும் டிவி இவைகளிலும் அதிகமாக அது பிரசித்தப்படுத்தப்படுகிறது. அப்படி தவறான வழியிலே நம்முடைய இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள் வழிநடத்தப்படுகிறதை நாம் பெற்றோர் பெரியோர் கண்டு வருந்துகின்றார்கள். ஆனால் வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது, கடவுள் இதை உருவாக்கினார், கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார், உண்மை. ஆனால் அதே வேளையிலே அவர்கள் திருமணத்திலே அந்த மகிழ்ச்சியை நிறைவாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக குடும்பத்தை கடவுள் ஏற்படுத்தினார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. துவக்கத்திலிருந்து இதை தான் நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1:27.
ஆக திருமண வாழ்வை கடவுள் உருவாக்கினார். எனவே திருமண வாழ்வு பரிசுத்தமானது. மேரேஜ் இஸ் ஹோலி. ஒய்? பிகாஸ் காட் himself has instituted it. இந்த டிவியில் இந்த ஸ்லைட்ஸ் வரவில்லை, வெளியில் வந்தால் ரைட், நன்றி. அதனால் இங்கே இருக்க கோயிலுக்கு நான் உங்கள் குரூப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. உலக திருமண தினமாக இந்த காதலர் தினம் என்று சொல்லப்படுகிற வேலண்டைன்ஸ் டேவை ஒட்டி வருகிற ஞாயிற்றுக்கிழமையை திருச்சபையில் உலக திருமண தினமாக அனுசரிக்கிறோம். வேர்ல்ட் மேரேஜ் டே. திருமணம் வேதத்திலே மகிமைப்படுத்தப்படுகிறது. அந்த திருமண உறவும் அன்பும் உயர்வாக கருதப்படுகிறது. அதனால் சபைதான் இந்த காதலர் தினத்தை கொண்டாடும். அந்த காதலர்கள் யார்? தலைவரும் தலைவியும், திருமணத்தில் இணைக்கப்பட்ட கணவனும் மனைவியும். எனவே இன்று வேர்ல்டு மேரேஜ் டே என்று கொண்டாடும் போது கணவன் மனைவியாக எல்லாரும் சேர்ந்து உட்காரணும். அதை முதலே நான் சொல்லணும்னு நினச்சேன். உட்கார்ந்திருந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படி இல்லைனா கூட இன்றைக்கி திருவிருந்த ஆராதனைக்கு வரும்போது நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து முழங்கால் படியிட்டு இன்றைக்கு இந்த திருவிருந்திலே பங்கு பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, திருமணம் பரிசுத்தமானது. மேரேஜ் இஸ் ஹோலி. இதற்கு 4 வேத பகுதிகள் இன்றைக்கி நாம் வேத பாடங்களாக வாசிக்க கேட்டோம். மல்கியா 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், சங்கீதங்கள் 127, 28, மத்தேயு 19. அடுத்த ஸ்லைட் போடுங்க. இந்த 4 வேத பகுதிகளும் இந்த திருமணத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லுவதை நாம் இன்றைக்கு வேத பகுதிகளாக வாசிக்க கேட்டோம். வீட்டிலே சென்று இந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கலாம். இதில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அடுத்த ஸ்லைட். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். God has called us for holiness, not for impurity. கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். எனவே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக பரிசுத்தராய் நாம் வாழ வேண்டும். திருமண வாழ்வை குறித்து சொல்லும்போது எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலும் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விவாகம், அதாவது பழைய வார்த்தை அது திருமணம். திருமணம் யாவருக்குள்ளும் கனமாயும் திருமண அந்த மெத்தை அசுசிப்படாததாயும் இருப்பதாக என்று தெளிவாக வேதம் சொல்கிறது. அதற்கு அடுத்த வாக்கியம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனங்களை வாசிப்போம். உங்களை அடைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆண்டவர் பரிசுத்தர். அதை தான் வேதம் சொல்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய். அப்படியானால் திருமண வாழ்வை கடவுள் ஏற்படுத்தினார். அது தூயது. மேரேஜ் இஸ் ஹோலி. அது பரிசுத்தமானது. ஆக திருமண வாழ்விலே அந்த குடும்ப உறவு என்பது அது கடவுளால் ஆசீர்வாதிக்கப்பெற்றது, அது தூய்மையானது என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. இதை குறித்து நாம் தொடர்ந்து இன்றைய தினத்திலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். திருமண வாழ்க்கையை குறித்து நம்முடைய திருச்சபை தெளிவாக விளக்கம் சொல்லுகிறது. வேதத்தின் பல பகுதிகளின் அடிப்படையில் நீங்கள் கல்யாண ஆராதனை அட்டன் பண்ணியிருப்பீங்க. திருமண ஆராதனை துவங்கும் போது ஆயர் ஒரு சில பெரிய ஒரு பேராகிராஃப் வாசிப்பார். அது பொதுவாக யாரும் கேட்குறதில்ல. எல்லாம் கல்யாண நிகழ்ச்சியில் இருக்கும். பொண்ணு எப்படி இருக்குது, மாப்பிள்ளை எப்படி இருக்குது, என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க பார்ப்போம். நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம்னு பார்த்து அதில் செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கும். ஆனால் இங்கே அருமையான
வாக்கியங்களிலே நமக்கு ஆராதனை முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகம் எல்லாருக்கிட்டே இருக்குதா? இறை வழிபாட்டு நூல். நம்ம இந்த சின்ன ஆராதனை முறை தான் பயன்படுத்துகிறோம். எல்லார் வீட்லேயும் இது வாங்கி வைக்கிறது. இதில் வந்து நம்முடைய சென்னை திருச்சபை சென்னை பேராயத்திலும் முழு சிஎஸ்ஐ சபைகளிலும் பயன்படுத்தப்படுகிற எல்லா ஆராதனையும் இருக்குது. ஞானஸ்நான ஆராதனை, திருமண ஆராதனை, உடன்படிக்கை ஆராதனை, திருவிருந்து, காலை மாலை மற்ற ஜபங்கள் எல்லாம் இருக்குது. ஆக இந்த இறை வழிபாட்டு நூலில் வந்து நம்ம சிஎல்எஸ் புஸ்தக நிறுவனத்துக்கு கிடைக்கிறது. அது திருமண ஆராதனை. இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் நினைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. தெளிவாக சொல்வது, the marriage is instituted by God. திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருமண வாழ்க்கை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறைகள். இரண்டாவது பாயிண்ட் வந்து திருமண வாழ்க்கை மேன்மையானது. மேரேஜ் லைஃப் இஸ் டு பி ஹெல்ட் இன் ஆனர் ஆர் இட் இஸ் ஆனரபிள். கடவுளே இதை ஆசீர்வதித்தார். எனவே திருமண வாழ்க்கை பரிசுத்தமானது. மேரேஜ் இஸ் ஹோலி. ஆக இந்த நம்முடைய ஆராதனை முறையிலே வேதத்தின் அடிப்படையிலே கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற திருமணத்தை குறித்ததான 3 முக்கிய கருத்துக்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். 3 பாயிண்ட். ஐயர் என்ன பேசினாரு? ஏதோ பேசினாருங்க, என்னால் அப்போ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ ஞாபகம் இல்லை அப்படின்னு வெளியில் போய் சொல்லாமல் இந்த 3 பாயிண்ட் மனசில் வச்சு திருமண வாழ்க்கை குறித்து சொன்னார். என்னென்ன சொன்னார்? திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. மேரேஜ் இஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். இரண்டாவது, திருமண வாழ்க்கை என்பது மேன்மையானது. மேரேஜ் லைஃப் இஸ் ஆனரபிள், டு பி ஹெல்ட் இன் ஆனர். மூன்றாவது, திருமண வாழ்க்கை பரிசுத்தமானது. மேரேஜ் லைஃப் இஸ் ஹோலி. இந்த 3லே முதல் குறிப்பு திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. இட்ஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். அதை தான் நாம் முதல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசித்தோம். படைப்பிலே படைத்த கடவுள் அவர்களை என்ன பண்ணுகிறார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆனால் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதற்குபதிலாக ஆணும் திருமணம் செய்கிறோம், பெண்ணும் திருமணம் செய்கிறோம். அதுக்கப்புறம் வரிசையாக சொல்கிறாங்க LGBTQ+. அது பற்றி என்ன தெரியுமா உங்களுக்கு? லெஸ்பியன், கே, இப்படி வரிசையாக வருது. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க புதிய ஜனாதிபதி அவர்கள் தான் பதவியேற்ற முதல் நாள் பேச்சிலேயே தெளிவாய் சொல்லிவிட்டார், இனிமேல் இந்த மாதிரி தீமையான காரியங்கள் எல்லாம் நாம் அனுமதிக்க முடியாது. ஒன்லி 2 genders are recognized, male and female, ஆண் பெண். இட்ஸ் a common sense என்று அவர் அருமையாக கூறினார். அது நம்முடைய சாதாரண எல்லா மக்களும் புரிந்து கொள்கிற தெரிகிற ஒரு விஷயம். ஆணும் பெண்ணுமாக கடவுள் படைத்தார். ஆக நீதியை அனைத்தும் தவறான உறவுகள், அது கடவுளுக்கு பிரியமில்லாத, கடவுளுக்கு விரோதமான செயல்கள். இதை தெளிவுபட அவர் கூறியிருக்கிறார். நம்முடைய சமுதாயத்திலும் இவ்விதமான காரியங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறது, பெருகி வருவதை குறித்து வருத்தப்படுகிறோம். நாமும் திட்டமும் தெளிவுமாக திருச்சபை போதிக்க வேண்டும், பெற்றோர் போதிக்க வேண்டும், பிள்ளைகளை சரியாக வழிநடத்த வேண்டும். ஆக கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. காட் இன்ஸ்டிடியூட்டட். அதைதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2:24. Therefore a man shall leave his father and mother and cleave to his spouse, and they shall be one flesh. இது நிமித்தம் கணவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு செய்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார். ஆக அவர்கள் இருவரும் ஒன்றாயிருக்கிறார். இனி இருவரல்ல, ஒன்றாயிருக்கிறார்கள். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டுகிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனங்களிலும் இதை வாசித்தோம். ஆக அடுத்த
கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக மாறுகிறார்கள். 1+1 = 1+1 எவ்வளவு? 2 இல்லை. குடும்ப வாழ்க்கையில் 1+1 = 1 தான். மேத்தமேட்டிக்ஸில் தான் 1+1 2. ஒன்றும் சேர்ந்தால் 2. ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒன்றும் இணைந்தால் அது 1 தான். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். 1+1 = 1 in the Christian marriage, for that matter in any marriage. ஆக லீவிங் அண்ட் கிளீவிங் டேக்ஸ் பிளேஸ். ஒரு விடுதல், ஒரு பங்கு விடுதல். எது விடுதல் வேண்டும்? கணவன் மனைவி தன் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோட இணையும்? தன் கணவனோடு மனைவியோடு இணைந்து இசைந்திருப்பார்கள், அவர்களுடைய மாசமாக இருப்பார்கள். வேறு தெளிவாக சொல்லு. அதனால தான் திருமண போது பெற்றோர் தான் வராங்க. முன்னால் பிள்ளைகள் கை கொடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா வராங்க, பொண்ணுடைய அப்பா அம்மா வராங்க. மாப்பிள்ளையுடைய என்ன பண்ணுறாங்க? கை கொடுத்து வச்சோடனே சரி நீங்கள் போகலாம் நான் சொல்கிறாரு. அது ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன், அது ஒரு ஓமானமாக செயல்படுறது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நீங்கள் சந்தோஷம், நீங்கள் விட்டு போயிடுங்க. இன்னும் அவங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, அவங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அப்படி செய் அப்படி பண்ணிட்டாரா இப்படி பண்ணு, அவள் அப்படி பண்ணிட்டாரா இப்படி செய், இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாங்கிட்டான். அவங்க அடிச்சுக்கிட்டோ பிடிச்சிக்கிட்டோ 2 பேரும் தான் போகணும். நீங்கள் விட்டுருங்க, அதுதான் பண்ணிருக்காரு. அதனால தான் குடும்பத்தில் என்ன பிரச்சனை? விட்டுருங்க, கல்யாணம் பண்ணாங்க. அப்படிதான் செய்யணும். இது நிமித்தம் புருஷன் மனைவி தகப்பனையும் தாயும் விட்டு, பைபிள் தெளிவாக சொல்லுது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், தன் கணவனோடு மனைவியோடு இசைந்து அவர்கள் ஒரே மாற்றம். ஆக 1+1 அவங்க ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் இனி இணைந்து வாழட்டும், அவர்கள் கடவுளோடு இணைந்து வாழட்டும், ஒருவரோடு இணைந்து வாழட்டும். அதனால்தான் இந்த பழைய பாட்டு வசனத்தோடு இயேசு இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறார். அது இயேசுவே சேர்த்த வார்த்தை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இசைத்திருப்பான். 6ஆம் வசனம், அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இது வரைக்கும் தான் பழைய பாட்டில் சொல்றாரு. இப்ப அடுத்த வரி இவரே சொல்றாரு, இயேசுவாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது. ஆகையால் கடவுளை இணைத்தவர்களை மனிதன் யார் என்ன பண்ணக்கூடாது? பிரிக்காது இருக்கிறவர்கள். இயேசு சொன்ன வார்த்தை. Jesus added this word. Therefore, what God has united, let not man separate. Therefore, what God has united, let not anyone separate. கடவுள் இணைத்தவர்களை யார் என்ன பண்ண பிரிக்காது. நாங்கள் பெற்றோர் ஞாபகம் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அதோட ஒரு ஆயிடுச்சு அம்மா சம்மந்தம் அப்படி நீங்கள் ஒரு பாட என்ன பண்ணணும்? பாரு, கஷ்டம்னா வந்து சொல்லு, ஃபினான்ஷியலாக உதவி செய்யணும் அல்லது ஆலோசனை சொல்லணும். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்படி விட்டு பாருங்க, அவங்க நடப்பாங்க. சின்ன பிள்ளை நடக்கும்போது கீழே உழுது, கட்டுத்தடுமாதிரி உழுது, போய் தூக்கி விடுறோம். அதுக்கப்புறம் அது நடக்கும். அப்பதான் நடக்க கற்றுக்கிறோம். திரும்பி கீழே விழுந்துச்சு, அடிபட்டுச்சு, நீங்கள் தூக்கிய வச்சுன்னா பிள்ளை நடக்க முடியாது, நடக்க கற்றுக்காது. அதனால பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும். பல சமயத்தில் அது விடுறது ரொம்ப கஷ்டம். 22 வருஷமா 25 வருஷமா கண்டிப்புள்ளேயே வச்சு குத்தி பராமரித்து பாதுகாப்பு தேவையெல்லாம் சந்திச்சு இது கூட முக்கியமாக வளர்த்தது. அது என்ன பண்ணுறது? அடுத்த 50 வருஷம் அவங்க கணவனோடு வாழும், மனைவியோடு வாழும். அதனால் பெற்றோரோடு வாழ்வதை விட அந்த பிள்ளைகளை தங்கள் கணவன் மனைவியோடு வாழ்கிற நாட்கள் தான் அதிகம். அதனால் தேவன் நினைப்பதை மனிதர் செய்வார். பெற்றோரும் சரி, உடன்பிறந்தோரும் சரி, உறவினர்களும் சரி, 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தா
பொறுக்காது. ஏதாவது குறை சொல்லி குழந்தை குறித்து அவர் பிரிச்சு தான் பார்ப்பாங்க. பிரார்த்தனை சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் சொல்லாதீங்க. அப்படி தைரியமாக நம்ம உலகத்திட்ட சொல்லணும். அவன் வரலாற்று ஒத்துணும். கடவுள் பார்த்துக்குவார். சரி, தேவையானால் ஆலோசனை செய்யணும், உதவி செய்யும். ஆக தேவை நிலைத்தது மனிதனுக்கு. ஆக கடவுள் நியமித்தார் திருமண வாழ்க்கை. காட் இன்ஸ்டிடியூட். அதில் கணவன் மனைவி பெற்றோரை விட்டு தன் கணவனோடு மனைவியோடு இணைந்து வாழ வேண்டும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். அது உடன்படிக்கை முறை. சார், கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப். கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப். கடவுள் மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். நான் ஒரு கடவுளாக இருப்பேன், நீ பிள்ளையாக இருப்பார். அதே போல கணவன் மனைவி தேவாலயத்திலே வாக்கு கொடுக்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்க, பாதுகாக்க, பராமரிக்க, கீழ்ப்படிய வாக்கு கொடுத்து ஆக உடன்படிக்கை செய்கிறார் கடவுள் சமையார். ஆக உடன்படிக்கை உடல் அது குறிக்கப்படாமல் அந்த உடன்படிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். ஆக முக்கோணம். முக்கோணம்னா 3. இது கடவுள், கணவன், மனைவி. ஆக 3 பேருக்கும் தொடர்பு. கணவன் கடவுளோடு தொடர்பு கொள்ள வேண்டும், மனைவியோடு தொடர்பு. மனைவி கடவுளோடு தொடர்பு கொள்ள வேண்டும், கடவுளோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இருவரும் கணவன் மனைவியாக இணைந்து கடவுளோடு தொடர்பு கொள்ள வேண்டும். வேத வாசிக்க தேவாலயத்தில் வர கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் இயேசுவை தலைவராக கொண்ட சிறந்த குடும்பமாக வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அன்றைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, உண்மைதான். கஷ்டங்கள் இருக்கிறது, உண்மைதான். ஜோமெல்லாம் கூட்டா அப்போதான் பிஸியாக இருக்கு. அல்லது ஆலயத்துக்கு போகிறாங்கன்னா அப்போதான் இல்லை டயர்டாக இருந்தால் இன்னைக்கு நாளை வர. இப்படி பல விதமான பிரச்சனைகள் கணவனோ மனைவியோ தங்கள் குடும்பத்திலே சொல்லுகிறார்கள், உண்மை. ஆனால் இவைகளையும் கடவுளுடைய பலத்தோடு ஜபத்தோடு மேற்கொண்டு ஒருவருக்கு ஒரு அன்பு கொடுத்து விட்டு கொடுத்து அவர் இணைந்து வாழ்க்கையுடைய அது சிறந்த கிறிஸ்தவமாகிறது. ஆக திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. காட் இன்ஸ்டிடியூட். இரண்டாவதாக திருமண வாழ்க்கை மேன்மையானது. மேரிட் லைஃப் இஸ் ஆனரபிள். அதை பரிசுத்த வாழ்க்கை மட்டுமல்ல, அது நேர்மையான ஒரு வாழ்க்கை. உலகம் போட்டு இல்லையா, எல்லா உலகத்தில் உள்ள கலாச்சாரங்களும் திருமண நிகழ்ச்சி தான் சிறப்பான நிகழ்ச்சி. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கலாச்சாரத்திலும் போராட்டமாக கொண்டாடுகிற ஒரு விழா யாருக்கு? யாருக்கு திருமணம் நடக்கிறோம்? திருமண நிகழ்ச்சி. அது நிமித்தமாக பெற்றோருக்கும் உடன்பிறந்தோருக்கும் குடும்பத்தாருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அது எல்லாரும் கூடி மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு நாள் திருமண நாள். திருமண வைபவங்கள் நிகழ்வு. ஆக அது நேர்மையான ஒன்று. ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளாக அவசரப்படாங்க. அந்த திருமணம் முடிவுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப அவசரம். ஆனால் காத்திருந்தால் கடவுள் என்ன பண்ணுவார்? ஏற்ற துணியை கொடுப்பார். ஆனால் காத்திருந்தாலே இல்லையா? எல்லா படைப்புகளையும் கடவுள் படைக்கிறார். வரிசையாக ஒவ்வொன்றா ஒரு ஆதாரத்தினால பாஸ்டர் வச்சார். எதுவும் ஒரு சூட்டால ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சு அனுப்பியிருந்தார். அப்போ கடவுளை பார்த்து பரிதா அவருக்கு ஏற்ற துணி இல்லையே, நான் உருவாக்குன்னு சொல்லி அவர் கேட்ட துணியை கடவுள் என்ன பண்ணுறாரு? உருவாக்குகிறார். ஆக ஏற்ற சமயத்தில் கடவுள் உங்களுக்கு ஏற்ற துணியை கொடுப்பார். அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, இனிமேல் இவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்து வரப்போவதில்லை, ஏற்கனவே எங்கே கிடைக்கணும். அந்த மாதிரி அந்த வயதிலே இதுக்கு பிள்ளை பிறந்து வரப்போவதில்லை. கடவுள் ஏற்றிருக்கிறார். அதை கண்டுபிடித்து ஜபத்துடன் நினைவு இருக்கும்போது அவர்கள் மனமுடன் வாழ்வார்கள். ஆக இது நேர்மையான ஒன்று. எதிரே 13 நாள் வாசகம். யாவருக்கும் அது கனமுள்ளதாக இருக்கிறது. சமுதாயம் மதிக்கிறது கணவன் மனைவி உண்மையாகவே. நீங்கள் கணவன் மனைவியாக போகிறால் அவர்கள் மதிக்கிறார்கள், வாழ்க்கிறார்கள். போலீஸ்காரர்கள் நிறுத்தி காட்டில் 2 பேர் போனால் நிறுத்தி யார் வயசுன்னு சொல்லி அது தாலி இருக்குது, அது அத்தாட்சி இருக்குன்னா விட்டுறது, இல்லைன்னா சந்தேகப்படும் இல்லையா? ஆக அது மதிக்கப்படுகிற ஒரு திருமண வாழ்க்கை.
அந்த திருமண வாழ்க்கையின் நோக்கங்கள் என்ன என்று வேதம் பல நோக்கங்கள் சொல்லுது. அதன் அடிப்படையாக நம்முடைய திருமண ஆராதனை முறையிலே சொல்லப்படுகிறது. திருமண வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்வது கேட்டு சொல்லி அவரோட கடவுளை பாடுபடுமாக படைத்தார் என்று சொல்லிட்டு ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாயிருந்து யோசனை செய்யாமல் கருத்தோடு ஜபத்தோடு திருமணம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். என்னென்ன நோக்கம் வரிசையா அடுத்த செய்யும்போது திருமண வாழ்க்கையின் நோக்கங்கள். முதலாவது அன்பு. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறும்படியாய் திருமண வாழ்க்கை நியமிக்கப்படுகிறது. மனித வாழ்க்கை அன்பை விரும்புகிறது. உண்மையாகும். மனித மனம் அன்பை நாடுகிறது. The human heart yearns or desires for love. அது திருமணத்தில் தான் உண்மையான அன்பு கிடைக்கிறது. அங்கே ஆதாம் ஏற்ற துணையாக ஏவாள் உருவாக்கப்பட்டு ஏவாளப்பட்டு ஆண்டவர் இயேசு கடவுள் இருக்கிறார் அவருக்குள்ளாக. உடனே ஆதாம் மகிழ்வுடன் அவன் ஒரு கவிதை பாடுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இவள் என் எலும்பில் இரும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள். She is bone of my bone and flesh of my flesh. என்னுடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கவிதை பாடுறார். அது திருமணத்திலே தான் கவிதை பாடு, திருமணத்துக்கு அப்புறம் தான் கவிதை பாடும். நீ வாழ்க்கை அதுக்கு முன்னாலே கவிதை பாடுறாங்க, கவிதை எழுதுறாங்க. யாரையும் அப்படி அங்கே ஆதாம் தன் மனைவியாக கொடுக்கப்பட்ட ஏவாளை பார்த்து மகிழ்வுடன் பாடுகிறார். அதை எலும்பில் எலும்பாய் மாம்சத்தில் மாம்சமாய் பாதிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் நியமித்தார். இது கல்யாணம் நடக்கிறது பல பிரச்சனைகள். அவங்க 2 பேரும் அன்பாக போது மற்றவர்கள் பல காரியங்களை தூண்டுகிறது. அது மட்டுமல்ல, அவர் இருந்தும் ஒரு அன்பு சில பிரச்சனைகள் இருக்கிறது. குடும்பத்தில் பிணக்குகள் வரலாம். ஆனால் ஒரு மன்னித்து ஏற்றுக்கொண்டு அதை மறந்து மேற்கொண்டு சொல்வதுதான் உண்மையான குடும்ப வாழ்க்கை. ஆக அதையே சொல்லி பழையே சொல்லி காட்டிக்கூடாது. பழைய காரியத்தையே மீண்டும் நாம் சொல்லி கோபப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடாது. ஆக அன்பிலே நாம் வளர வேண்டும். அந்த திருமண அன்பு உலகில் வளர்ந்து கொண்டே போகிற அன்பு. இட்ஸ் a growing love. திருமண வாழ்க்கையிலே 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சந்தோஷம். ஆக கல்யாண நாளில் கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் ஒருத்தர் நேசித்ததை காட்டும். இப்போ அதிகமாக நேசிக்கணும் இல்லையா? அப்போ காப்பவர்களை கூட கையில் வைக்காத காரணம் இன்னைக்கு வீட்டு பாத்திரங்களை தான் போகிறாரு. அன்னைக்கு வீடு கூட பெரிய பெரியாத அந்த பொண்ணாக மனைவி இன்றைக்கு வீட்டையெல்லாம் தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி அவள் சிறக்கிறாள். அதை அதுதான் கூறுவாங்க. நாட்கள் ஆக நம்முடைய அன்பு வளர வேண்டும். அதைதான் கூறுகிறார். அந்த அன்பு வாழ்க்கைக்காக கடவுளார். இரண்டாவதாக இட்ஸ் a companionship, தோழமை. அடுத்தது ஒருவர் தோழராக தோழியாக அவர்கள் கல்வி அவர்கள் வளர வேண்டும். அதோடு அவர்கள் வளர வேண்டும். அந்த தோழமை என்று சொல்லும்போது வேறும் தெளிவாக சொல்லுது. மல்லிய வாசகம் மல்லியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாசகம். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாக அவனுக்கு துரோகம் பண்ணின ஒரு சூழ்நிலையை சொல்கிறார். ஆனால் அவர் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அவன் தோழி, she is your companion, she is your friend.
ஆனால் அவர்கள் உடன்படிக்கை மனைவி. She is the wife of the covenantal relationship. ஆக தோழி உடன்படிக்கையின் மனைவியாகிய அவரை நீ அன்புட வேண்டும், அவரோடு இணைந்து வாழ வேண்டும். அவளுக்கு எந்த காரணத்தின் போது காலையில் யோகம் நினைக்கக்கூடாது. அவளுக்கு சொல்வது ஆணும் தான். அதே மாதிரி பெண்களையும் சொல்வது தோழன், உன் கணவர் தோழன். ஆக உன்னுடைய உடன்படிக்கையின் கணவர் அவரோடு இணைந்து வாழ வேண்டும். அவர்களாக ஒரு வாசி அது என்னன்னா, உங்கள் கணவரை உங்கள் மனைவியை அதிகமாக அன்பு கூட முயற்சி எடுங்கள். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை அன்பு நன்று பிள்ளைகளுக்கான கணவனையோ மனைவியோ ஒதுக்கிவிடாதீர்கள். ஏனென்றால் சில நாட்கள் கழித்து பிள்ளைகள் உங்களுக்கு போய்விடுவார்கள். பள்ளி நிறுத்தமாகவோ வேலை நிறுத்தமாகவோ திருமணமாகவோ போய்விடுவார்கள். வாழ்நாளெல்லாம் நீங்கள் மாறப்போது நீங்கள் உங்கள் கணவனோடு நீங்கள் ஒரு மனைவியோடு. அதனால அந்த அன்பு உறவை என்ன பண்ணுங்க, வளர்த்து கொள்ளுங்கள். தோழராக தொழிலாக நீங்கள் பழகி தொடர்ந்து நீங்கள் வாழ்வீர்கள். அதெல்லாம் வேற இப்போது முதன்மையின் காலம் முதன்மையின் அணை அவர்களோடு இணைந்துவாய் அந்த தோழமை காசுகள். அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, டியரஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்ககிட்ட எதையுமே மாற்ற மாட்டோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். அதே போல கணவன் தன்னுடைய காரியங்களை கணவனுக்கு சொல்லுவோம், மனைவி தன் காரியங்களை கணவனுக்கு சொல்லுவோம். நீங்கள் நிறைய புத்தகத்தில் படிச்சிருந்தா சொல்றது இல்லை, உடனே தான் வச்சு நான் எங்கேயோ போகிறேன் எங்கேயோ வரேன், நான் எதையும் செய்யறேன் உடனே தான் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை. அதை கணவன் மனைவி ஓப்பனா ஓப்பன் எல்லாம் தனிப்பட்ட விஷயம், குடிக்கிற விஷயம், ஒரு வேலை விஷயம், ஒரு வியாபார விஷயம், ஒரு அரசு நடக்கிற விஷயம், பண விஷயம், சொத்து விஷயம், எல்லாமே கணவன் மனைவி ஒருத்தர் ஓப்பனாக சொல்லுவோம். அதை சொல்லாதனால தான் வேறுபட்ட அவசியம். ஆக அந்த தோழர்கள் அவசியம். அதோடு குடும்பம் வளர்ச்சியை கடவுள் கொடுக்கிறார். அதான் சங்கீதம் 127 சொல்லுது, பிள்ளைகள் கத்தராலும் சுதந்திரம் கல்விக்கடி மூணாவது அது திருமண வாழ்க்கையின் நோக்கம் நல்லதில்லை. குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அவர்களை கடவுள் பயத்தை வளர்க்க கடவுள் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகள் கற்றால் சுதந்திரம் கருத்திற்கு அவரால் கிடைக்கும் பலன். திருமணங்களே பிள்ளைகளே அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள், சொல்கிறார்கள். பிள்ளைகளை மருத்துவமனைக்கு அதிகமாகிவிட்டது. பிள்ளைகளுக்கு நாங்கள் செயற்கை முறையை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். அதில் போய் ஆலோசனைகளுக்கு உதவிகளுக்கு சில பேருக்கு சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்நாள் வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை இல்லை, வேலைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. சரியா ஆகலாம், இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தை இல்லை. ஆனால் ஏற்கனவே கடவுள் குழந்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் அவர்கள் குழந்தை இல்லாமல் வந்து இணைந்து தான் பண்ணாங்க, வாழ்ந்தார்கள். அப்போ அண்ணாவில் கணவர் சொல்கிறார், எல்லாம் ஒன்று சாப்பிட சொல்லும். முதலாவது ஏன் நடிக்கிறாய் என்று ஏன் நடிக்கிறாய் என்று தெரிஞ்சுக்கிறார். எத்தனாவது வருஷம்? ஏன் நடிக்கிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சந்தேகப்படுகிறாய்? கணவன் மனைவி பார்த்து நீங்கள் எதையாவது கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே லேட்டாக வந்தது உங்களுக்கு சாப்பாடு போடுறது சொல்லி நல்லா வேலை சாப்பிடுறது பசி. நீ சாப்பிடுன்னு கேட்டீங்கன்னா மனைவி நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் சந்தேகப்பட்டு இருக்கிறாய் சொல்றாங்க. 10 குமாரரை பார்த்தும் நான் உனக்கு அதிகமானவா, I am more than 10 sons for you என்று சொல்கிறார். 10 ஆம்பளை பிள்ளை இருந்தால் கூட அதுக்கு நிகரல்ல, நான் அதை விட அதிகமாக இருக்கிறேன்.
அதனால் நீ பிள்ளையே நீ அவர்கள் நான் உனக்கு போதும், நீ நான் ஒரு பிள்ளைகளாக ஒவ்வொரு பராமரித்து மகிழ்ந்து வாழ்வதற்கு அநியாயம் உள்ளார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பு உறவிலே நாம் வளர ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கடவுள் உங்களுடைய பிள்ளைகளை தருவானால் அந்த பிள்ளைகளை குறித்ததான பொறுப்புகளை உணர்ந்து பிள்ளைகளை விசுவாசத்தின் பக்தியும் வளர்ப்பதும் பெற்றோருடைய கடமை. அடுத்த சிலையை பார்த்து கடவுளின் மகிமையாக நாம் வாழ வேண்டும். We should live for the glory of God as a family. கடவுள் மனைவி பிள்ளைகளால் அதை யோசுவாவை சொல்கிறார், நான் விட்டாலும் என்றால் கடவுளுக்கே விட்டு கடவுளை பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். இன்றைக்கு கடவுளை சேர்க்கிறார், சேர்ந்து தேவாலயம் சேர்ந்து வீடுகளை குடும்ப ஜபம் செய்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பத்துக்கு ஜபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் அதில் வாசி கண்டிப்பாக ஒரு வேலையாகும். எல்லாருக்கும் ஒரு பாடலுக்காக வேத வாசி ஒரு 10 நிமிஷம் ஜபம் செய்து கடவுளை நம்பிக்கொள்வதை கடவுளுடைய வாழ்க்கை பிள்ளைகளை வாழ்க்கை வாசிப்பார். அது நான் முடிந்தாலும் என்றால் கட்டளை செய்வார். திருமண வாழ்க்கை நேர்மையானது. அது ஒரு கடைசியாக திருமண வாழ்க்கை பரிசுத்தமானது. இது நிறைய வசனங்கள் இருக்குது. இதை நாம் வேகமாக வாசித்து பண்ணணும்னாலே விவாதம் தான் யாருக்குள்ளும் தனமுள்ளாயும் விவாதம் அசூசிப்படாத, அதாவது அதில் தவறான உறவுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவி அந்த உறவு தூய்மையான உறவு. அதில் வேறு யாரும் தலையிடக்கூடாது, வேறு யாருக்கும் இடம் அளிக்கக்கூடாது. அதுதான் உண்மை சூழ்நிலையில தெளிவாக போகிற உண்மை சூழ்நிலை 4 3-4 வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி தேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து மோக இச்சைக்கு உட்படாமல் அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் கொள்வதை அறிந்து கொள்கிறேன். ஆக நீங்கள் தவறான வழிக்கு செல்லாத, உலகம் தவறான வழிக்கு இன்னைக்கு தான் சோசியல் மீடியா வந்துச்சு, பிள்ளைகளுக்கு இல்லை. அந்த காலத்துல அப்படிதான் நடந்துருக்கு. மனிதன் பண்பு அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விதத்தில். ஆனால் அவருமான தவறான வழியில் நீங்கள் செல்லாமல் உங்களை தூய்மையாக காத்துக் கொள்ளுங்கள். அதுவும் குடும்ப வாழ்க்கை தூய்மையானது. அது கணவன் மனைவி தூய்மையான அந்த அன்பு உறவிலே அவர்கள் விளைவிக்க வேண்டும். ஆக இது பரிசுத்தமானது. அவர் சொல்லும்போது கணவன் மனைவி செக்ஸ் லைஃப் இஸ் ஒன்லி இன் மேரேஜ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கணவன் மனைவி இடையே பால் உறவு என்பது தூய்மையானது. அது கணவனால் நியமிக்கப்பட்டது. அவர்கள் ஆசீர்வாதம் பெற மகிழ பிள்ளைகள் கணவன் அதை நியமித்திருக்கிறார். ஆனால் திருமணத்திற்கு முன்பாக அவ்விதமான பாவங்கள் ஈடுபட்டால் அது கடவுளுக்கு விரோதமான பாவம். அதுதான் தேசித்தனம் என்று சொல்கிறார்கள், ஃபார்னிகேஷன். திருமணத்திற்கு பிறகு கடவுளுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்து பிறரோடு உறவு கொள்ளும்போது அதுவும் கடவுளுக்கு விரோதமான பாவம். அதை அடர்த்தது என்று சொல்லி விபச்சாரம் என்று வேதம் சொல்கிறது. ஆக தேசித்தனம் திருமணத்திற்கு முன்பாக வாழ்வது, விபச்சாரம் திருமணத்திற்கு பிறகு கணவன் இல்லாமல் வேறு யாரோ தவறான உறவு, இது அனைத்தையும் காக்க இருக்கிறார். அது திருமண வாழ்க்கையை அசூசிப்படுத்துகிறது, அது சீர்குலைக்கிறது. அதனால நிறையா விட்டு கொலை, தவறான நடத்தை, கள்ளக்காதல், இதனால பல பிரச்சனைகள். இன்றைக்கு மீடியாவில், டிவி சீரியலில், மற்ற சினிமாவை பார்த்து எல்லா மக்களும் வழிதப்பி போகிறார்கள். இதில் வேற ஷார்ட்ஸ் வேறு ஷார்ட்ஸ், அது வேணுமே எடுத்து தப்பான செய்யறதா அவங்க வீடியோ எடுத்து அதை வேற போடுறாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு கிளர்ச்சி, அந்த மாதிரி நம்மளும் செய்யறாங்க. பார்த்துள்ள கடவுள் எச்சரிக்கிறார். ஆக
அதனால் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் ஜீசஸ் has raised standard. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தரத்தை உயர்த்துகிறார். உயர்ந்த தரம். நம்ம எப்பொழுதுமே உயர்ந்த தரம் ஆகும். ஆத்மா ஐஎஸ்ஐ வாங்குகிறார். சிறந்த நிறுவனத்தின் பொருளாக அதுமாதிரி இந்த வாழ்க்கை சிறந்ததாக இருக்க கலந்துகிறார். 10 கற்பனையில் விபச்சாரம் செய்யாத போயார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? மத்திய 5:27 வாசிங்க. மத்திய 5:27 விபச்சாரம் செய்யாதப்போ 10 கற்பனையில் உருவா பழைய பாட்டை சொல்றாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன்னுடைய எதிர்பாலினத்தவரை தவறான நோக்கத்தோடு நீங்கள் பார்த்தாலே அவர்களோடு நீங்கள் விபச்சாரம் செய்தாச்சு. அப்படி இயேசு கிறிஸ்து தரத்தை உயர்த்துகிறார். நீ மனதளவில் கூட நீ நினைத்து நீ தவறு செய்யாதே, தீமைக்கு விலகில் என்று சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட தூய வாழ்க்கையை நாம் கைக்கொள்ளவும் திருமணத்தில் தூய உறவை பாதுகாக்கவும் ஆக விரும்புகிறார். ஆக திருமணத்துக்கு முன்பாக வாலிபர்கள் எச்சரிக்கையாக இருந்து தங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும், காத்திருக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்பாக அவர்களான தீய உறவுகள் கடவுளுக்கு விரோதமான பாவம். திருமணத்துக்கு ஆன பிறகு நான் என் இஷ்டம் போல வாழ்வேன், என்னுடைய விருப்பமானவர்களோடு உறவு கொண்டு இருந்தால் அதுவும் கடவுளுக்கு விரோதமான பாவம். அந்த கணவன் மனைவிக்கிடையே உள்ள அந்த பாவமும் அன்புகளும் மட்டுமே தூய்மையானது என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் வேதத்திலே ஏன் மோசே உன் மனைவியை தள்ளிவிடலாம் எழுதியிருக்கிறார்கள்? சரியான கேள்வி கேட்கிறாங்க பரிசேயர். மோசே காலத்திலே வந்துச்சு பிரச்சனை கொடுக்கல, டைவர்ஸ் இந்த காலத்திலே மோசே தள்ளிவிடலாம், தன்னுடைய சீட்டை எழுதி கொடுத்து தள்ளிவிடலாம் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, அந்த காலத்தில் அப்படி இல்லாமலே தள்ளி கொடுப்பாங்க. தள்ளி கொடுத்ததுன்னா கழுத்தை பற்றி தள்ளி வீட்டிற்கு வெளியே வெளியே போக சொல்லி அவளை மனைவியாக இல்லாமல் அவளை குறைச்சி விட்டு அதை விலகி வேறு ஒருவோடு வாழ்வதில் தன் தவறு. அப்படிப்பட்டவர்கள் வாழ்விலிருந்து அவர்கள் வாழ்வாதாரங்களிலிருந்து வெளியேதான் இருக்கிற சூழ்நிலையினால் இவர்கள் முறைப்படி அவர்கள் விவாகரத்தாளர்களுக்கு சீட்டு உண்மையை போர்வை கேஸ் போட்டு பேச சொல்லிட்டு டைவர்ஸ் வந்து. ஆனால் இயேசு அந்த என்ன பதில் சொல்றாரு? மத்திய 19 8ஆம் வசனம். அதேதான் மத்திய 19 உங்கள் மனைவிகளை தள்ளிவிடாமல் இருந்து உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். இல்லப்பா, மோசே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்ததுனால பரவாயில்லன்னு சொன்னாரு. ஆனால் அது தப்பு தான். 9ஆம் வசனம் இயேசுவே சொல்கிற காரியம் தான். தன் மனைவியை தேசித்தனத்தின் நிமித்தமைக்கு வேறு எந்த காரியத்தினாலும் தள்ளிவிட்டு வேறொரு விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்யணும். தள்ளிவிடப்பட்டவன் விவாகம் பண்ணினவரும் விபச்சாரம் செய்யணும். அதாவது ஆண்டவர் சொல்கிற காரியம் என்றால், நீ உன் மனைவியோடு கணவனோடு இருந்து அனுபவித்து இன்னும் நிறைய பேர் அனுபவிக்கணும்னு நினைச்சி அப்பப்ப டைவர்ஸ் சொல்லிட்டு நீ எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு அது தப்பு, தவறான நடத்தை. அது கடவுளுக்கு உருவமானதாகவும் சமுதாயத்துக்கு உருவமான தவறு. அப்படி அல்ல. உண்மையாகவே அவர்களுக்கு துரோகம் செய்திருந்தால் அப்படி செய்யலாம். ஆனால் இல்லாத பட்சத்தில் சின்ன சின்ன காரியங்களாக அப்படி செய்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே வேறு இடங்கள் சொன்னவர்கள் ஷம்மானி என்ற ஒரு ரவி, ஹிலே என்ற ஒரு ரவி. அதில் 2 பேருக்கு பிரச்சனை. ஒருத்தர் வந்து டைவர்ஸ் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இன்னொரு சொன்ன டைவர்ஸ் பண்ணாங்க. எந்த காரணம்? உங்கள் வீட்டில் அவங்க கூப்பிடும்போது தீர்ப்பு வச்சா கையை வீட்டு கருதி சமைச்சிட்டு அதனால அவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதுதான் நான் ஈஸி வரலாறு. சின்ன சின்ன காரியங்கள் ஒன்றாக காரியங்கள் போல சொல்லி என்ன பண்ணாது திரும்பி போவாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள்
கல்யாணமே 2 மாசத்துல 3 மாசத்துல 1 வருஷத்துல கோர்ட்டு பண்ணிக்கிறாங்க. இவங்களால சின்ன சின்ன பெட்டிஸ். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் நோக்கி மதத்தை விட்டு கொடுத்து ஜெபித்து கடவுளுடைய இடத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள். பொதுவுடைய மனிதர்கள் புரிந்து அவர்கள் வாழ்க்கை பயணம் இது இரட்டை மாணவர்கள் கூட 2 பேரும் சேர்ந்து அந்த பகுதியில் கொண்டு போக வேண்டும். அதற்காக ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சின்ன சின்ன காரியங்கள் இல்லாத காரியங்களுக்கு அதை தள்ளிவிடுவது கடவுள் விரோதமான பாவம் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் சமுதாயத்திற்காக கண்ணீர் ஜெபிப்பு நிறைய கோவில் கிறிஸ்டியன் மேரேஜஸ் தான் டைவர்ஸுக்கு சமமாக சொல்லியிருந்தது. பிள்ளைகள் கடவுள் கொடுக்கக்கூடிய மறுபடியும் அவர்களுக்கு திரும்பி வாழ என்று சொல்கிறார். அது ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளும் கஷ்டம் தான். இணைந்து வாழக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைகள் இந்த 5 காலம் ஒன்றாவது ஏற்றத்தாழ்வுதான் சரி. நீதிகள் நாட்டிகள் அல்ல, அதெல்லாம் இணைந்து செய்தால் வேலை செய்யும். அதுபோல கடவுள் அப்படிதான் படைக்கிறார். காம்படிட்டிவிட்டி அண்ட் சப்போர்ட் ஒருவருக்கு உதவி செய்யும். பெண் வீட்டுக்காரியாக இருந்தால் சில சமயங்கள் கணவன் நல்லா இருக்கும். கணவன் வீட்டுக்காக இருந்தால் பெண் சில சமயங்கள் நல்லா இருக்கும். அப்படின்னா கடவுள் இணைக்கிறார். அவர் ஒருவருக்கு உதவி சேர்ந்து வாழ்வது. அதனால புருஷ சரீரங்களை அவருடைய அல்லது மனைவி கோயில்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை கலைக்கிறாரு, வீணாக்கிறாரு, கல்விக்கிறாரு. இங்கே உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, பெரியவர்களா அவன் மனைவி வேற வழி உங்கள் கணவர் இல்லைய ஆனால் அவங்க சேர்ந்து பார்க்கலாம். அதுதான் மனைவி. அது யாருமே பர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாது. 10 points பர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மனசுக்கு மறந்து சேசுவாழ்தான் கடவுளுடைய மூலம். அதனால அந்த கடவுளுக்கு இருக்கிற குறைகளை பார்ப்பதை நிறையை பாருங்கள். உங்கள் மனைவியில் இருக்கிற குறைகளை பார்ப்பதை நிறையை பாருங்கள். அப்போது so not only plus points in your spouse, இந்த உலக எல்லாம் காதலர் தினமாக கொண்டாடுவோம். திருச்சபைய உலக திருமண தினமாக கொண்டாடுவோம். வேர்ல்ட் மேரேஜ். அதில் திருமணத்துக்கு முன்பாக ஒரு அன்பு தான் காதல் என்று உலகம் போகும்போது இல்லையே அந்த காதல் திருமணத்தில் ஆரம்பிக்கிறது. அது கணவன் மனைவி இருவரும் நேசித்து அது வளர்கிற காதலாக இருக்கிறது. அது வாழ்நாளெல்லாம் வளர்ந்து கைகொடுக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பமாக ஆண்டவர் இயேசுவை தலைவராக இருந்தது. அடுத்த செய்யப்போது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி செபித்து வேத வாசித்து ஆலயத்துக்கு வந்து கடவுளை நம்பிக் கொண்டு நான் வீட்டால் அது செய்வோம் என்பார். அதில் 3 முக்கியமான குறிப்பிடுகிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் மேரேஜ் இன்ஸ்டிடியூட். திருமண வாழ்க்கை மேன்மையானது. மேரேஜ் சாதனங்கள். 3வது திருமண வாழ்க்கை பரிசுத்தமானது. மேரேஜ் ஹோலி. அதை பரிசுத்தமாக பரிசுத்த குறைச்சலாகக்கூடாது. நாம் மனிதர்கள் இணைந்து கடவுளுக்கு மகிமையாக வாழ கடவுள் மனைவி பிள்ளைகளாக நாம் கடவுளை முக்கியப்படுத்தி கடவுளை கலப்படுத்தி கடவுளுக்கு வேண்டுதல் செய்து ஜெபித்து வாழ்வது அதுவே சிறந்த அப்படியே நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துவோம். குறிப்பாக திருமணமானவர்கள் ஆண்டவரே நீர் என்னை கொடுத்த கடவுளுக்காக நன்றி.
எனக்கு கொடுத்த மனைவிக்கான நன்றி என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே கொடுத்து நான் இதில் ஏன் கிடைக்கல அப்படின்னு நினைக்காம அவர் எனக்கு எனக்கு இது கொடுத்த மனைவிக்கான ஒரு சோதனை சொல்லி அவர்களுக்கு குணங்களை தற்காலிலே நாம் யோசித்துப்பார் அதற்கான அவர்கள் நன்றி செய்ய அந்த திருமண வாழ்க்கை கடவுளே அது நேர்மையான ஒன்று, அது தூய்மையான ஒன்று. அதை நாம் அசுத்தமாக தவறு செய்து கடவுளுக்கு ஒருவருக்கு துரோகம் செய்தால் கடவுளுக்கான வாழ சாட்சியாக வாலிபர்கள் ஆண்டவர்களை சொல்லி ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து இதுவரை ஏழு சமயத்தில் ஏற்று துணை கொடுத்த ஆசீர்வதி அதுவரை நாங்கள் காத்திருந்து செழித்து எங்களை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு அந்த நேர்மையான திருமண வாழ்வுக்காக நாங்கள் காத்திருந்து நீர் கொடுத்து கொண்டதை பெற்றுக்கொள்ள எங்களை படிக்கிறோம். குடும்பங்களை இணைத்து கட்டிடங்களை நன்றி மாறுகிறது. முதல் குடும்பமாகிய ஆராக்கியவாய் குடும்பத்திலிருந்து இன்று வரை உலக மக்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆனால் சத்துருவின் தீமையான எண்ணங்களினால் குடும்பங்கள் சீர்குலைக்கப்படுவதை நாங்கள் காண்கிறோம். அவைகள் பிரிந்து போய் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டது, பிள்ளைகள் நெருக்கடியாக இருக்கின்ற அந்த சூழ்நிலைகள் மாற அவர்களால் எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் அவமான நிகழ்வுகள் நிகழாமல் நீ தடுத்து ஆட்கொள்ளச் சொல்கிறோம். ஆகவே திருமணமான அவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகளாக ஆண்டவரை கனப்படுத்தி மகிழ்வுடன் வாழும் வாலிபர்கள் உங்களிடத்தை செழித்து காத்திருந்து நீ கொடுக்கும் ஆசீர்வாதத்தை ஏற்ற சமயத்தில் பெற்றுக்கொள்ளவும் அதை மகிழவும் கூறுகிறார். ஆகவே திருமண வாழ்வில் தூய்மையானே போவது நாங்கள் நீ தூய்மையாக இருப்பது நாம் பரிசுத்தராக நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறார்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்க்கை நாங்கள் கடந்த மனைவி பிள்ளைகளில் இருக்கிற குறைகளை மன்னித்து மறந்து விட்டுக் கொடுத்து நாங்கள் இணைந்து வாழ எங்கள் மறுபரிசு செய்வோம். கிருபை செய்யும் சிறுவைகளை சில ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்கள் குடும்ப வாழ்க்கை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில்